செல்ல குட்டிங்களா, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அஞ்சு அஞ்சு மஞ்சு வா வாமா வா படுத்தங்க. செல்ல குட்டி என்ன பண்றீங்க? வாமா வா புட்டு தரேன். எடுத்தங்க பா பா டா சாப்பிடுமா சாப்பிடுமா செல்ல குட்டி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா. வேணாமா வேணாமாமா. வேணாமாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான்ப்பா வந்தேன் வேலைக்கு போயிட்டு. கடிச்சிக்க வந்து சேவ் வாங்கிட்டு வந்தேன். சேவ் வச்சு இந்த பருப்பு சோறை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ப்பா காம்பினேஷன். இங்கே பாருங்கள், இப்படி போட்டு இப்படி நொறுக்கி போட்டு அப்படியே அந்த பருப்பு சோறை இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருக்கும். குழம்பெல்லாம் இல்லாதப்போ இப்படி பருப்பு சோறு செஞ்சு சாப்பிடணும். முக்கியமாக எலுமிச்சங்காய் ஊறுகாய் பண்ணணும், நல்லாயிருக்கும். வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, வேலைக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு ஏதாவது சாப்பிட்டா தான் அடுத்த வேலை ஓடும். அதனால் பாருங்கள், காலையில் வச்ச சாப்பாடு இருந்துச்சா, சாப்பாடில் ஊறுகாய் வந்து இட்லி பொடி, பருப்பு பொடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொடி எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரேஷன் அரிசி தான், நல்லாயிருக்கும் ரேஷன் அரிசி. இந்த அரிசி சாப்பிட்டா தான் நமக்கு சுகர் வராது, ஒன்றுமே வராது. ரேஷன் போடுற அரிசி அவ்வளோ நல்லா இருக்கும்ப்பா. சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிடலாம். இட்லிக்கும் போடலாம், சாப்பாடும் செஞ்சு சாப்பிடலாம். நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். இதுக்கு பேர் என்னென்னா, பருப்பு ஊறுகாய் நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு கட்டி சாப்பாடு சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டா நல்லா